தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பதாக ஒரு ஆறாவது நாளாக நாங்கள் போராடி இந்த ஒரு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. நீட்டை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்கிறதுல ரொம்ப முக்கிய முனைப்போடு செயல்பட்ட மாநிலம். கட்சிகள் கடந்து சாதி மதம் இன மொழி கடந்து எல்லாம் ஒன்றாக மாணவர்கள் இளைஞர் போராடிய கடந்த கால வரலாறு. சின்னதாக ஒரு ஷார்ட் பீரியட்ல ஆரம்பித்த ஒரு பார்ட்டி இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தப்போ இது டெஃபினட்டாக ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டில் நடந்திருக்குதுன்றது ஒரு பெரிய விஷயம். இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட் அங்கே டெல்லியில் கூட போய் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் போயிருக்காங்க. the only thing we are is that நீங்கள் ஏன் போலன்னு கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் இல்லை. நீட்டுக்காக தங்கை அனிதா இறந்ததுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கோம். அப்படி ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் லயோலா காலேஜில் பண்ணோம். அப்போதுலேருந்தே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்கோம் தமிழ்நாடு. இப்போ இந்தியா லெவலில் இது அவங்க ப்ராப்பராக நடத்துங்கன்னு ஒரு பிரச்சனை ஆரம்பித்து இது பெரிய லெவலில் ஒரு எழுச்சியாக மாறிடுச்சு. ஸோ இங்கே நம்ம தொடர்ந்து பேன் நீட் தான் கேட்டுட்ருக்கோம். சனம் செட்டி பேசும்போது நாங்கள் ஆக்சுவலாக மைக் அவங்கள்ட்ட நாங்கள் வாங்கலைங்க. மாணவர்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் அவங்க மைக்கை நாங்கள் கொஞ்சம் கீழே இறக்கணும். அவங்கள பேச விடக்கூடாது அப்படின்றது எங்களோட நோக்கமாகவே இருந்தது கிடையாது. இந்த கரப்பான்பூச்சி மாணவர்கள் இளைஞர்கள் இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். எங்களை போன்ற இடதுசாரி ஜனநாயக மாணவர் அமைப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறோம். ஒரு சூழலில் இந்த இடத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உங்கள் போராட்டத்திற்காக வழங்கியிருக்கிறது. அது எங்கள் கடமையும் கூட. மாணவர்களின் உரிமை போர் வெல்ல வேண்டும் என்று கருதுகிற அரசியல் கட்சியின் கடமை என்கிற முறையில் நாங்கள் இந்த இடங்களை வழங்கி இந்த இடம் உங்களிடம்தான். இடையில் காவல்துறை அதிகாரிகள் சிலர் வேண்டுகோளாக தான் அரசியல் உயர் பொறுப்பில் இருக்கிற ஒரு சிலர் பேசுகிற பொழுது கேலி சித்திரங்கள் கண்ணியமற்ற முறையில் இருக்கிறது, முதல்வரை வரைகிற கேலி சித்திரங்கள் கண்ணியமற்ற முறையில் இருக்கிறது, உங்கள் அலுவலகத்திலிருந்து இதுபோல் ஒரு கேலி சித்திரம் வரலாமா என்று அவர்கள் என்னை கேட்டபோது எனக்கு இதை பற்றி தெரியவே இல்லை. நான் அவரிடத்தே சொன்னது, 5-6 தினங்களாக நான் பார்க்கிறேன், அனைவரும் படித்தவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக பண்பும் கலாச்சாரமும் தெரிகிறது சிறு வயதிலேயே. அவர்களிடம் கண்ணிய குறைவான ஒரு சிந்தனையும் இல்லை, ஒரு வார்த்தையும் இல்லை. நான் இவ்வாறு கேள்விப்படவில்லை. ஒருவேளை எவ்வாறு இருக்குமா நான் யாராவது இருவர் இருந்தால் நான் அதை கேட்கிறேன் என்று சொன்னேன். நான் இப்போது விசாரித்ததில் ஏதோ ஒரு படம், ஒரு கேலி சித்திரம், அந்த சித்திரத்தை எவ்வாறு பொருள் கொள்வது என்று தெரியவில்லை. ஆனாலும் கூட அது போன்ற சித்திரங்களை கைவிடுங்கள் என்று நாம் கேட்டுக்கொண்டோம். நமக்கு நாட்டின் பிரதமரின் கொள்கையை எதிர்க்கிறோம், உள்துறை அமைச்சரின் கொள்கையை எதிர்க்கிறோம். தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது நமக்கு காட்பும் இல்லை, கசப்பும் இல்லை. கொள்கைதான் துவக்கி இருக்கிற இந்த போர் கொள்கை போர். எனவே ஒன்றிய அரசுக்கு எதிராக நாட்டின் பிரதமர், உள்துறை அமைச்சர், கல்வி அமைச்சரின் கொள்கைகளுக்கு எதிரான போர் இந்த போர். எந்த அரசியல் கட்சி தலைவர்களையும் கண்ணியமற்ற முறையில் இந்த சமூகம், இந்த அறிவு சமூகம் ஒருபோதும் அவர்களை சித்தரிக்காது என்று நான் அவரிடத்திலே உங்கள் சார்பில் பேசினேன். அதற்கு மேல் இங்கே ஏதாவது ஒரு பெரும் நாட்டுக்கு விரோதமான செயலோ கண்ணியக்குறைவான வார்த்தைகளோ சித்திரங்களோ இருக்குமே, ஆனால் நீங்கள் எங்கள் மீது நடவடிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று நான் உங்கள் சார்பில் என்னை நிறுத்தி நான் அவர்களுக்கு சொல்லிவிட்டேன். அது உங்கள் மீது கொண்ட நம்பிக்கை, உங்கள் அறிவின் மீதும் உங்களிடம் இருக்கிற தேசபக்தியின் மீதும் நாங்கள் கொண்ட நம்பிக்கை, அந்த நம்பிக்கை. எனவே நண்பர்களே, இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் நீட் கூடாது, உரிய அமைச்சர்கள் பொறுப்பேற்க வேண்டும், நேரடி பொறுப்பு தார்மீக பொறுப்பு எடுக்க வேண்டும், இதான் நமது நோக்கம். சில நேரத்தில் சொன்னபோது நான் அவர்களிடத்தில் சொன்னேன், பெண் இளம் பருவ பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ராணுவம், போலீஸ் என்பதை விட இங்கே திரண்டிருக்கிற ஆண்கள், இளைஞர்கள் என்று நான் சொன்னேன். எல்லோருக்கும் ஒரு பாடத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இதுபோல ஒரு ஒழுக்கம், இதுபோல ஒரு கட்டுப்பாடு இனி வேறொரு இடத்தில் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை. அதை நீங்கள் சாதித்திருக்கிறீர்கள். கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மீண்டும் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன். ஒரு செய்தி வந்திருக்கிறது, எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியவில்லை. ஊடக செய்தியை உடனடியாக நம்பக்கூடாது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகி இருப்பதாக ஒரு செய்தி
முதல்ல என்னோடய பேர் வந்து பிரபாகரன், சிஜேபி தமிழ்நாடுடைய ஒருங்கிணைப்பாளர். சமூக வலைதள பக்கத்தில் மூலியமாக ஒருங்கிணைத்து இந்த ஒரு போராட்டம் எங்களுக்கு இந்த பாலநிலையங்கிற அலுவலகத்தை வந்து கொடுத்து தோழர்கள் மூலியமாக இந்த ஒரு போராட்டம் 6வது நாளாக நாங்கள் போராடி இந்த ஒரு போராட்டம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது வந்து அறம்வழி போராட்டம், தொடக்கத்திலே ஒரு அறம்வழி போராட்டம் தான் நாங்கள் வந்து முழுக்க அறமொழி போராட்டமாக நடைபெற்றது. பல்வேறு கட்சிகளுக்கு வந்து வாய்ப்புகள் வழங்கப்பட்டது, யாருக்குமே நேராக இருக்கல. அவங்கவுங்க வந்து அவர்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வந்து தெரிவித்து வந்தாங்க. அது சமூக வலைதள பக்கத்தில் வந்து ஒரு கான்வர்சேஷன் வந்து பில்ட் பண்ணி போயிட்டு இருந்தது. பட் இருந்தபோதும் நம்மளுடைய நிலைப்பாடுகள் வந்து சரியாக இருந்தோம். நம்ம எல்லாரும் வந்து சேர்ந்து எல்லாத்தையும் கடந்து அனைத்தையும் கடந்து நம்ம ஒன்றாக இந்த ஒரு போராட்ட குரல் கொடுத்தால் மட்டும்தான் வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு தமிழ்நாடு இளைஞர்களாக ஒன்றிணைக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்து இளைஞர்கள் ஒவ்வொரு நாளுமே வந்து சோர்வடையாமல் பாடல், ஆடல், கவிதைகள் இது எல்லாமே வந்து வெளிப்படுத்தி இந்த ஒரு போராட்டத்தை வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக நடைபெற்றனால இந்த ஒரு போராட்டம் வெற்றி பெற்றிருக்கு. அதற்கு தமிழ்நாடு நம்மளுடைய மாநிலம் முன்னுதாரணமாக திகழ்ந்திருக்கு. ஏன்னா இந்த போராட்டம் வந்து 6வது நாளாக அறம்வழியில் இந்த போராட்டத்தை பல முன்னில மாநிலங்கள் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் நம்மளுடைய போராட்டத்தை தான் முன்னிறுத்தி பார்த்தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பாக அதிக அளவில் வந்து கூட்டங்கள் இதில் இந்த ஒரு போராட்டங்களில் வந்து ஈடுபட்டிருந்தாங்க. தமிழகத்தை பொறுத்தளவிற்கு நீண்ட காலம் நீட் எப்பொழுது கொண்டு வரப்பட்டதோ அப்பொழுது தொடர்ச்சியாக நீட் எதிர்ப்பில் மிக முக்கியமாக இருக்கிற தமிழ்நாடு மாநிலம். நீட்டை நிரந்தரமாக தடை செய்ய வேண்டும் என்கிறதுல ரொம்ப முக்கிய முனைப்போடு செயல்பட்ட மாநிலம். கட்சிகள் கடந்து சாதி, மதம், இன, மொழி கடந்து எல்லாம் ஒன்றாக மாணவர் இளைஞர் போராடிய கடந்த கால வரலாறு. இன்றைய தினத்தில் நாம் தொடர்ச்சியாக வைத்த கோரிக்கை என்பது தமிழகத்திலிருந்து வடக்கு நோக்கி சென்ற இந்த கோரிக்கையினுடைய தீவிரம் விளைவு இன்னைக்கு நம்முடைய முதல் கோரிக்கையாக நீட் முறையீடுகளுக்கு காரணமான ஒன்றிய கல்வி அமைச்சர் பதவி தானாக, ஏனென்று சொன்னால் அவருடைய அசைக்க முடியாத மிகப்பெரிய பலம் வாய்ந்த அமைச்சரவை மோடி அமைச்சர் என்று கொக்கரித்து கொண்டிருந்தார்கள். அதையெல்லாம் வீழ்த்து விதமாக இந்த மாணவர்களுடைய போராட்டம் என்பது நாம் இது முதல் படிதான். ஆனால் நமக்கு நிரந்தர தீர்வு என்பது நீட் தடை செய்ய வேண்டும் என்பது தான். இதில் வேறொன்றும் இல்லை. இந்த ப்ரொட்டஸ்ட் வந்து ஜென்சியாக வந்து இந்த ஜென்ரேஷன் வந்து ரொம்ப இதுவாக போயிட்டுருக்கான்னு சொன்னாங்க. பட் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த ஜென்ரேஷன் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்காங்க. ப்ரொட்டஸ்ட் ரொம்ப ஒரு தலைமுறை ஒரு இதுவாக போனாலும் இன்னொரு தலைமுறை நாட்டுக்காக போராடிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்க்குறப்போ வந்து நம்ம இந்த ஜென்சின்றது வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக இருக்காங்க. அதே போல் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா, புரட்சியாளர் லெனின் சொன்னதான், நமக்கான அரசியலை நம்ம முன்னெடுக்கலை அப்படின்னா, நமக்கான உரிமைகளை நம்ம போராடலை அப்படின்னா, அந்த அரசை நம்ம வெறுக்கிறோமோ அந்த அரசியலை நம்ம ஆளப்படணும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அரசியலை நம்ம ஆளப்படக்கூடாதுன்னு சொல்லி தன்னெழுச்சியாக யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களாம் வந்து ஒரு பெரும் போராட்டம் எடுத்துருக்குறாங்க. இது வந்து நம்ம 8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போராடிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இது பெரும் அளவுக்கு வந்திருக்குன்றப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சின்னதாக ஒரு ஷார்ட் பீரியடில் ஆரம்பித்த ஒரு பார்ட்டி இவ்வளோ பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தப்போ இது டெஃபினட்டாக வந்து ஒரு ஜனநாயகமான ஒரு நாட்டில் நடந்திருக்குதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயம். நம்ம எல்லாத்துக்கும் நம்ம தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தோம். இந்தி திணிப்பிலேருந்து எல்லாத்துக்குமே நம்ம தான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருந்தோம். இப்போ இதுன்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணதை அவங்க இப்போ வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பெருந்தளவு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்க்குறப்போ நம்ம தான் இதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நீட் தேர்வு நம்ம தான், அவங்க வந்து ஃபேர் நீட் கேட்குறாங்க, நம்ம வந்து பேன் நீட் கேட்குறோம். நீட் தேர்வு ஃபேர் இல்லை, அது மொத்தமாகவே ஒரு ஸ்கேம். அந்த ஸ்கேமை என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் பண்ணுறது நல்லது. ஃபேர் நீட்னாலும் எக்ஸாம் தான், திருப்பி அது போக போக இவனுங்க பேன் நீட் பண்ணுற வரைக்கும் பெருசாக தான் போகுது. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பேன் நீட் பண்ணுறது மேல் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் உள்ளே வந்துட்டு டிவி கேட்க அகைன்ஸ்டாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கி, அதாவது விஜயோட ஃபோட்டோஸ்லாம் வச்சு நிறைய பண்ணுறாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐ திங்க் த சைலன்ஸ் இஸ் த ஒன் விச் பீப்புள் ஆர் வெரி கன்சர்ன்ட் அபவுட். இப்போ நீங்கள் ப்ரொட்டஸ்ட் அங்கே டெல்லியில் கூட போய் பார்த்தீங்கன்னா மற்ற ஸ்டேட்டோட சீஃப் மினிஸ்டர் வந்து போயிருக்காங்க. த ஒன்லி திங் வி ஆர் இஸ் தட் நீங்கள் வந்து ஏன் போலன்னு கேட்குறாங்களே தவிர அவங்களுக்கு அகேன்ஸ்டாக எதுவும் இல்லை. இது ஜஸ்ட் ஆஸ்கிங் கொஸ்டின். இட்ஸ் நாட் லைக் தே ஹேட் ஹிம், இட்ஸ் அபவுட் லைக் வை டிடன்ட் யூ கோ, ஏன் போல, எதனால் போல, ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்க? இவ்வளோ பெரிய ஒரு ப்ரொட்டஸ்ட் போயிட்டுருக்கு, ஒரு மூவ்மெண்ட் போயிட்டுருக்கு, நீங்கள் வந்து கேள்வி கேட்குறது ஏன் ஆன்சர் பண்ணாமல் இருக்கீங்க, ஏன் சைலண்ட்டாக இருக்கீங்கன்னு தான் அவரோட இது கொஸ்டினே தவிர வேறு எதுவும் இல்லை. உண்மையாகவே இது சிஜேபி அப்புறம் இங்கே போராட மாணவர்களோட வெற்றியாக பார்க்குறேன். நான் வந்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை நானும் கலந்துக்கணுன்ற ஒரு தாட்டோட கூட நிற்கணும். ஏன்னா இது ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஜெனுவனாக போராடுறாங்க. ஸோ அது வந்து நம்ம நீட்டுக்காக தங்கை அனிதா இறந்ததுலேருந்தே போராடிட்டு தான் இருக்கோம். அப்பயும் ஒரு பெரிய மாபெரும் போராட்டம் லயோலா காலேஜில் பண்ணோம்.
அப்போதுலேருந்தே நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணிட்டே இருக்கோம் தமிழ்நாடு. ஸோ இப்போ இந்தியா லெவலில் இது ஒரு அவங்க ப்ராப்பராக நடத்துங்கன்னு ஒரு பிரச்சனையை ஆரம்பித்து இது பெரிய லெவலில் ஒரு எழுச்சியாக மாறிடுச்சு. ஸோ இங்கே வந்து நம்ம தொடர்ந்து பேன் நீட் தான் கேட்டுட்ருக்கோம். ஸோ அது இப்போ ராஜினாமா பண்ணது வந்து இது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்குறேன் இந்த போராட்டத்துக்கு. ஏன்னா இப்போ கண்டிப்பாக 12 வருஷமாக பிஜேபி எதுவுமே கேள்வி கேட்க முடியாமல் சென்ட்ரல் லெவலில் நம்ம எந்த பிரச்சனைக்கும் எதுவுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு நிலைமை இருந்தது. அதே மாதிரி கேள்வி கேட்டாலும் பெருசாக அங்கே ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்தது. அப்படி இருக்கும்போது இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து இது பெரிய மாற்றத்தை ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் ராஜினாமா பண்ணுற அளவுக்கு மாறி இருக்குன்னா அது கண்டிப்பாக மாணவர்களும் அப்புறம் இந்த போராட்டத்தில் இருக்க நேர்மையாக அந்த ஒரிஜினலான தாட்டும் தான் நான் உண்மைன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்காக எல்லாருக்கும் நன்றிகள் முதல்ல, அப்புறம் வாழ்த்துக்கள். எங்களோட ஜென்ஸு கிட்ஸ் ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. பகலில் ஃபுல்லாகவும் இருந்தாங்க, விடிய காலையில் வரைக்கும் எங்களோடயே இருப்பாங்க. திரும்ப வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு திரும்ப கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவாங்க. ஒரு முழு ப்ரொடெக்ஷனாக எங்கள் கூட இருந்து பெரிய சப்போர்ட் கொடுத்தாங்க. அது வந்து நாங்கள் வேறு ஆள்னு எங்களை அவங்க பார்க்கவே இல்லை. அவங்களோட உண்மையாகவே சொல்ல போனோன்னா அவங்களோட சப்போர்ட் பெரிய சப்போர்ட் எங்களுக்கு இருந்தது. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருந்தது. திரும்ப எங்களோட சேர்ந்து நாங்கள் அவங்களோட சேர்ந்து ஒன்றா சேர்ந்து திரும்ப நீட் பேன் அப்படின்றத தொடர போகிறோம். இது வந்து முற்றுப்புள்ளி கிடையாது. திரும்ப இன்னொரு பெரிய அடுத்த புரட்சியை கண்டிப்பாக கொண்டு வர போகிறோம். மெரிலானா நடந்த ஒரு ஜல்லிக்கட்டு புரட்சி இல்லை, இது எங்கள் மாணவர்களோட பெரிய புரட்சி. எல்லாருக்குமே நிறைய பேருக்கு நாங்கள் பேசும் பொருளாக இருக்கோம். நாங்களாம் வந்து சும்மா நாங்களாம் போராடுறது வந்து சும்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் போராட்டங்கள் என்றைக்கும் சும்மா இருந்தது கிடையாது. சனம் செட்டி வந்து பேசும்போது நாங்கள் ஆக்சுவலாக மைக் அவங்கள்ட்ட வந்து நாங்கள் வாங்கலைங்க. மாணவர்களை அமைதிப்படுத்துறதுக்காக தான் அவங்க மைக்கை நாங்கள் கொஞ்சம் கீழே இறக்கணும். அவங்கள பேச விடக்கூடாது அப்படின்றது எங்களோட நோக்கமாகவே இருந்தது கிடையாது. நாங்கள் வந்து ஜனநாயகனையும் எதிர்க்கலை, ஜனநாயகத்தையும் எதிர்க்கலை. எங்களோட உரிமையை மட்டும்தான் நாங்கள் கேட்டோம். இன்றைக்கும் நாங்கள் வந்து யாரை பற்றியும் அவதூறான வார்த்தைகளை நாங்கள் பேசலை. மாணவர் இயக்க கூட்டமைப்பு சார்பாக ஜூலை 26ஆம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் காலை 10 மணிக்கு பேன் நீட் என்ற எங்களுடைய நோக்கத்தோடு தொடர்ந்து எங்களுடைய போராட்டம் தொடரும். அனைத்து மாணவர்களும் இளைஞர்களும் ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.